Hello, Hello. audible தானே? Okay. Hello everyone, this is Kushanti Sivapalan. So இன்னைக்கு பார்க்க போறது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல பேசிக் அண்ட் சம் எக்ஸாம் கொஷின்ஸ் எதுக்கு ரிலேட்டடா வருதுன்றதையும் நோட் பண்ணணும். ஃபர்ஸ்டா வாட் இஸ் ஹெச்ஆர்எம்? ஹியூமன் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட்னா என்னது? Managing a workforce to achieve organizational objectives while achieving their own objectives. ஸோ இது சிம்பிளா பார்க்க போனா ஒரு பேசிக்கா பார்க்க போனா என்னன்னு சொன்னா ஒரு கம்பெனியோட ஆப்ஜெக்டிவ்ஸை அச்சீவ் பண்ணுறப்போ அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ஓன், அதாவது ஒரு இண்டிவிஜுவலுடைய ஓன் ஆப்ஜெக்டிவும் வந்து என்னவாகுதுன்னு சொன்னா இங்க ஃபுல்ஃபில் ஆகுது. அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தா என்ன மாதிரி ஒரு ஒர்க் பிளேஸ்ல ஒவ்வொரு டீம்ஸ் இருக்கும். அதுல ஒண்ணுதான் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கலாம், அண்ட் அக்கவுண்டிங், ஐடின்னு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் இருக்கலாம். இவங்க எல்லாருமே கம்பெனிக்காக ஒர்க் பண்றாங்க. கம்பெனியுடைய கோலையும் ஆப்ஜெக்டிவ்ஸையும் அச்சீவ் பண்றதுக்காக ஒர்க் பண்றாங்க. அது எதுக்கு? ப்ராஃபிட்டுக்காக. சம்டைம்ஸ் சில ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கலாம், வெல்ஃபேர்ஸ் அசோசியேஷன்ஸ் இருக்கலாம், அதெல்லாம் சர்வீஸா செய்வாங்க. ஈவன் தோ எதுவா இருந்தாலுமே கம்பெனியுடைய அந்த ஆப்ஜெக்டிவ்ஸை வந்து கம்பெனி எதுக்காக ரன் ஆகுதுன்ற அந்த நோக்கத்தையும் அடையிறதுக்காக எல்லாருமே ஒர்க் பண்றாங்க. ஆனா ஒர்க் பண்றது வந்து அவங்க என்ன மாதிரி பண்றாங்க? அவங்களுக்கான ஒரு ரெகக்னிஷனும், ஒரு ப்ரமோஷனா இருக்கட்டும், செலரியா இருக்கட்டும், போனஸா இருக்கட்டும், அது எல்லாமே கிடைக்கும் போது அவங்களுக்கான நாலேஜ், டேலண்ட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் போது அவங்களுக்கான நோக்கமும் அவங்களுக்கான அந்த ஒரு டார்கெட்டுமே வந்து அச்சீவ் ஆகும். இதுதான் சிம்பிளா சொல்ல போனா, அதாவது ஒரு மொழிநடையில சொல்ல போனா அதுதான் ஹியூமன் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட். அதாவது ஒரு ஒர்க் ஃபோர்ஸை வச்சு ஒரு ஒர்க் ஃபோர்ஸை மேனேஜ் பண்ணி கொண்டு போறது. மேனேஜ் பண்ணி அந்த ஒர்க் ஃபோர்ஸ்ட ஆப்ஜெக்டிவ்ஸ்மே வந்து ஃபுல்ஃபில் ஆகி தான் ஒரு கம்பெனியுடைய டார்கெட், ஒரு அதனுடைய ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து என்ன ஆகுது, அச்சீவ் பண்றாங்க. அடுத்த ஒரு டெஃபினிஷன் பார்க்க போனா ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் த பிராக்டிஸ் ஆஃப் ரெக்ரூட்டிங், ஹையரிங், டிப்ளாயிங் அண்ட் மேனேஜிங் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் எம்ப்ளாயி. நான் சொன்ன அந்த ஒரு விளக்கத்திலேயே இதையும் சேர்த்து சொல்லிட்டேன். அதாவது கம்பெனில வந்து நாங்க ஒரு இண்டிவிஜுவலை ஹியூமன் ரிசோர்ஸை வந்து எடுக்கிறோம், ரிக்ரூட் பண்றோம். ரிக்ரூட் பண்றதுன்னா என்னன்னு தெரியும் தானே? அதாவது ஒரு ஹையர் பண்ணி எடுக்கிறோம், எம்ப்ளாயிய ஹையர் பண்ணி எடுக்கிறோம். அவங்கள வந்து அடுத்த லெவலுக்கு என்ன மாதிரி மேனேஜ் பண்ணி கொண்டு போறோன்றது தான் இந்த ஹியூமன் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட்னு சொல்லலாம். And finally, HRM is essentially a philosophy about how people should be managed. எப்படி அந்த எம்ப்ளாயீஸை, அதாவது தொழிலாளர்கள், அவங்கள வந்து எப்படி நாங்க வழி நடத்தி கொண்டு போறோன்றது தான் இந்த ஹெச்ஆர்எம்னு சொல்லலாம்.
எம்ப்ளாயிங் அண்ட் டெவலப்பிங் பீப்புள், இதுவும் ஆல்ரெடி சொன்னேன். வேலைக்கு அமர்த்தி அவங்களுடைய அந்த ஒரு திறமைய வந்து டெவலப் பண்ணி அதன் மூலமா வந்து என்ன செய்றாங்க, கம்பெனியோடைய ஆப்ஜெக்டிவ்ஸ வந்து அச்சீவ் பண்றாங்க. With a focus on both improving the effectiveness of an organization through people, but also treating those people in a morally sound manner. So அதுதான் பேசிக். ஹெச்ஆர்எம்னா என்னன்றதுக்கான பேசிக். ஸோ ஏன் ஹெச்ஆர்எம் வந்து ஒரு கம்பெனிக்கு இம்பார்ட்டன்ட்? இந்த கொஸ்டின் வந்து எப்படியுமே எக்ஸாம்ல வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் கூட உள்ள கொஸ்டின். நாங்க இந்த செஷன்ல வந்து என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து நார்மலா காமனா கேட்பாங்கன்றத பார்ப்போம். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகும் போதே சொல்றேன். அடுத்த செஷன்ல பேப்பர் வைஸ் வந்து நாங்க பார்ப்போம். என்ன இயர்ல என்ன மாதிரியான கொஸ்டின் வந்திருக்குன்றத கமிங் செக்ஷன்ல பார்க்கலாம். ஸோ இப்போ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட், மேனேஜிங் கம்பெனி ரிஸ்க். ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர்ஸ் should be well versed in business law, ethics, statistics, and problem solving in order to help manage their company's risk. So கம்பெனியுடைய ரிஸ்க வந்து மேனேஜ் பண்றதுக்கு ஹியூமன் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட், அதாவது மனித வள முகாமைத்துவம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு தான் அதுக்கான தனியான ஒரு செக்ஷனே இருக்கும், லோன்னு சொல்லி. லோக்கான தனியான செக்ஷனே இருக்கும். என்ன மாதிரியான லோ சேஞ்சஸ் கரண்ட்லி நடக்குது கண்ட்ரியில, சின்ன சின்ன சேஞ்சஸ் கூட கம்பெனிய வந்து எஃபெக்ட் பண்ணும். அதாவது லேபர் லோ வந்து ரொம்ப நுணுக்கமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். என்னவா இருந்தாலும், அது கிரீவன்ஸ் ஹேண்ட்லிங்கா இருந்தாலும், சேலரி கம்பன்சேஷன் பத்தினதா இருந்தாலும், மெட்டர்னிட்டி பத்தினதா இருந்தாலும், எதுவா இருந்தாலுமே லோன்றது வந்து ரொம்ப முக்கியம். இன்னொன்னு வந்து நாங்க இன்னொரு கம்பெனியோட டீல் பண்ண போறோம் அல்லது டீலிங் வச்சுக்க போறோம் அப்படின்னாலும், அக்ரிமெண்ட் போட போறோம்னாலும் லோன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா ரெண்டு சைட்டுமே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு இருக்கிறவங்க வந்து கட்டாயமா இருக்கணும். சோ இந்த மனிதவள முகாமைத்துவம், அதாவது ஹியூமன் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு புள்ளியா இருக்கு ஒரு ஆர்கனைசேஷனுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் எத்திக்ஸும் சரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் சரி, ப்ராப்ளம் சால்விங் எல்லாம் நான் சொன்ன மாதிரி கிரீவன்ஸ் ஹேண்ட்லிங்ன்றது அதுதான். ஒரு கம்பெனில எந்த டிபார்ட்மெண்ட்ல ப்ராப்ளம் வந்தாலுமே சரி, அத வந்து சால்வ் பண்றதுக்கு போற ஒரு என்ன சொல்றது சென்டர் பாயிண்டா வந்து இருக்கிறது இந்த மனித வள முகாமைத்துவம் என்ற கட்டமைப்பு தான். ஸோ ஆர்டர் டு ஹெல்ப் என்னது, மேனேஜ் தியர் கம்பெனிஸ் ரிஸ்க். இந்த மாதிரியான விஷயங்கள். இன்னொன்னு சொன்னா, சில கம்பெனில வந்து சில ரிக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் டைம்ல நாங்க அசெட்டை ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டியதா இருக்கும். யாருக்கு? எம்ப்ளாயிஸ்க்கு. இப்போ டாப் லெவல் எம்ப்ளாயிஸ்க்கா இருக்கட்டும், பட் இந்த கரண்ட் சிச்சுவேஷன், கரண்ட் என்வைரான்மெண்ட்ல வந்து லோவர் லெவல் எம்ப்ளாயிஸ்க்காமே கூட லேப்டாப், சிம், ஃபோன் இந்த மாதிரியான அசெட் ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. அப்ப என்ன நடக்கும்? எல்லாரையும் ட்ரஸ்ட் பண்ண முடியாது. எல்லாமே ட்ரஸ்ட்வர்தியா இருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? இல்ல. இதுக்காக மெயினா வந்து அதாவது மனிதவள முகாமைத்துவம் சைட்ல எம்ப்ளாயி வெரிஃபிகேஷன்ன்றது கட்டாயம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும் பொழுது எடுக்கிற டீட்டெயில்ஸ் ரியலானதான்னு செக் பண்றது வந்து ரொம்ப முக்கியம். இந்த மாதிரியான அசெட்டை வந்து நாங்க ஹேண்ட் ஓவர் பண்ணும் போது அதை எடுத்துட்டு கம்பெனியை விட்டே லெஃப்ட் ஆகி சொல்லாம போறவங்களும் இருப்பாங்க. அந்த மாதிரியான டைம்ல
சில கேசஸ் லோஸ் வரும்போது அந்த டாக்குமெண்ட்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மேனேஜிங் கம்பெனி ரிஸ்க் சைடை வந்து முழுவதுமாவே ஹெச்ஆர் வந்து ஹேண்டில் பண்ணணும். And give appropriate training to all the level employees. So நான் ஒரு நியூவா என்டர் ஆகுற எம்ப்ளாயிக்கு வந்து orientation ட்ரைனிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ட்ரைனிங்கா ஹெச்ஆர் சைட்ல இருந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதாவது கம்பெனியோட டீட்டெயில்ஸ், ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ், எப்படி கம்பெனி ரன் ஆகுது, என்னென்ன மாதிரியான ஹைராக்கிஸ் இருக்குது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே given by human resources management. So even current employees இருந்தாலும் current என்ன சொல்றது current லெவல்ல இருக்கிற ப்ராக்டிசஸ்க்கான ட்ரைனிங், தேவையான ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆர் ப்ரமோட் ஆகி போற எம்ப்ளாயீஸ்க்கு ஜூனியர் லெவல்ல இருந்து சீனியர் லெவலுக்கான ட்ரைனிங் ப்ரொவைட் பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல் அண்ட் இம்பார்ட்டன்ட். அது வந்து நீங்க ட்ரைனிங் இதுல படிப்பீங்க. அதாவது என்ன மாதிரியான ட்ரைனிங்ஸ் இருக்கு, ஆஃப் த ஜாப் இருக்கு, ஆன் த ஜாப் ட்ரைனிங்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் அடுத்த ஒரு லெவல்ல வந்து அதுக்கான இதை பார்க்கலாம். And the success of all other departments depends on HRM. ஸோ அது நான் ஆல்ரெடி இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கான சக்சஸும் வந்து ஹெச்ஆர்எம்ல தான், அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல தான் இருக்கு. என்ன மாதிரியாக ஒரு கம்பெனி ஹியூமன் ரிசோர்ஸஸை மேனேஜ் பண்றதுன்றது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்கள மோட்டிவேட் பண்ணுறது, அவங்களுக்கான அந்த பிளேஸை கொடுக்கறது, கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்கிறதுல இருந்து சேஃப்டி, ஹெல்த் சேஃப்டில இருந்து எல்லாத்தையும் சரியா பார்த்து ப்ரொவைட் பண்ணும் பொழுதுதான் என்ன நடக்கும், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒழுங்கா ரன் ஆகுறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் அமையும். அது மட்டும் இல்லாம சக்சஸ் பாத்தை நோக்கி போகும். அண்ட் ஹையரிங் அண்ட் ட்ரைனிங் நியூ எம்ப்ளாயீஸ், இதுவும் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ ஹையர் பண்ணி ட்ரெயின் பண்ணும். ஸோ this means the HR team is responsible for finding candidates who meet the necessary qualifications for specified positions. ஸோ சும்மா ஒரு கேண்டிடேட், ஒரு எம்ப்ளாயியை வந்து ரெக்ரூட் பண்ணிட்டு ஒர்க் பண்ண சொல்ல முடியாது. ஸோ இந்த ஒரு பர்டிகுலரான ஒரு பொசிஷனுக்கு எந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன்ஸோட எம்ப்ளாயி வேணுங்கிறத செலக்ட் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்களுக்கு இன்டர்வியூஸ், அதாவது ஆன்லைனா இருக்கலாம், பிசிக்கல் இன்டர்வியூவா இருக்கலாம், அதை எடுத்து அதுக்கு அப்புறமா பெஸ்ட் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணி அப்புறம் ஆஃபர் கொடுத்து அந்த மாதிரியான நிறைய ப்ராசஸ் வந்து அந்த ஹையரிங் ப்ராசஸ்க்குள்ளேயே வரும். அண்ட் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் தான் நான் சொன்னது. தெளிவான ஒரு இது வந்து தான் ப்ரிப்பேரிங், சார்சிங், ஸ்க்ரீனிங் தான் நான் சொன்னது. அதாவது ரெஸ்யூம் ஸ்க்ரீனிங் அண்ட் ஃபார்ம் ஸ்க்ரீனிங். ரிஸ்யூமை வந்து பார்த்ததுக்கு அப்புறம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல இருந்து ஃபார்ம் மூலமாக, கால்ஸ் மூலமா வந்து ஒரு ஷார்ட்டா ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ் மாதிரி தான் அதுவும் நடக்கும். ஸோ பேசிக்கான டீடைல்ஸை கலெக்ட் பண்றது அண்ட் செலக்டிங், அதுக்கப்புறம் ஹையர் பண்ணி சேலரி டிஸ்கஷன், ஆஃபர் அண்ட் ஆன்போர்டிங் ஃபைனலி. ஸோ இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ஸ் வந்து ஹியூமன் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட்ல இருக்கு. முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த ஒர்க் ஃபோர்ஸ் டைவர்சிட்டி. அதாவது இந்த ஒர்க் ஃபோர்ஸ்ங்கிறது வந்து ஒவ்வொரு கண்ட்ரி, சில கம்பெனிஸ் வந்து மல்டிநேஷனலா இருந்தாலும், மல்டிநேஷனலா இல்லாம ஒரு கண்ட்ரி வைஸா இருந்தாலும், நேஷனல் கம்பெனிஸா இருந்தாலும், அந்த எம்ப்ளாயிஸ் வந்து என்ன மாதிரியான பிளேஸ்ல இருந்து வராங்க, டிஃப்ரெண்ட் கண்ட்ரில இருந்து கூட சம்டைம்ஸ் வரலாம், டிஃப்ரெண்ட்
டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரலாம். அந்த டைம் அவங்களோட கல்ச்சர்ஸ் வேற மாதிரி இருக்கும், ரேசஸ் வேற மாதிரி இருக்கும், ரிலீஜன், செக்ஸ் அண்ட் ஏஜஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப தாக்கம் செலுத்துறது எங்க ஹியூமன் ரிசோர்சஸ் மேனேஜர். அந்த மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சரியா இத வந்து கொண்டு போகலாட்டி கன்ஃப்ளிக்ட் கஷ்டமாகிரும். ஸோ முரண்பாடுகள் வரத்துக்குமே வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒர்க் பிளேஸ்ல இருந்து அவாய்ட் பண்ணணும்னா மனித வள முகாமைத்துவம் வந்து சரிவர இயங்கணும். It also includes personal with physical and mental disabilities, as they should not be discriminated against under any circumstance. So next வந்து keeping employees safe and happy. இதை நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். Addressing employee concerns and complaints, creating workplace safety policies, managing employee relationships, and preventing and dismantling harassments. So இதுவும் ஆல்ரெடி நான் இப்ப கொஞ்சம் தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். And negotiating insurance packages, organizing employee paperwork. ஸோ இந்த ஆர்கனைசிங் எம்ப்ளாயி பேப்பர் ஒர்க்ன்றதும் நான் சொன்ன மாதிரி தான். லோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றது, அதாவது அது வந்து அசெட் ஒன்று நாங்க ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். அண்ட் டிபிஎஃப் இடிஎஃப் கிளைம் பண்ற போவும் கூட நமக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் எடுத்து வச்சிலாட்டி லாஸ்ட் மினிட்ல வந்து கஷ்டமா போயிடும். And forms of changes. 1 minute, guys. ஓகே, இந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் சேஞ்சஸும் வந்து எப்பயுமே வளமையா வந்து எக்ஸாம் கொஷின்ஸ்ல கேட்கறது தான். டெக்னாலஜி, ஒர்க் ஃபோர்ஸ் டைவர்சிட்டி, குளோபலைசேஷன், லீகல் இஷ்யூஸ், த நேச்சர் ஆஃப் ஒர்க். ஸோ இப்போ நாங்கள் பார்ப்போம், ஹவு இஸ் டெக்னாலஜி யூஸ்ட் இன் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இதுவும் வல்லமையா கேட்கறது, இன்டிரெக்டாகவும் கேட்பாங்க. ஸோ நல்லா அதை வந்து ஸ்டடி பண்ணிக்கிட்டா உங்களுக்கு ஈஸியாக டெலிவரி பண்ணலாம். How is technology used in human resources management? HR professionals use technology to make their jobs easier and make better judgments. So, இந்த ஜாப் இருக்கு இல்லையா, ஜாப்ஸ் வந்து கம்பெனிஸ் வெப்சைட்ல வந்து சில கம்பெனிஸ் வந்து அதாவது போஸ்ட் பண்ணுவாங்க. சில கம்பெனிஸ் வந்து அப்படியும் கிடைக்கல, அதுக்கு சூட்டபிளான கேண்டிடேட் கிடைக்கலன்னா நிறைய அதர் வெப்சைட்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு வந்து டாப் ஜாப்ஸா இருக்கட்டும், இல்லாட்டி அந்த மாதிரியான வேற இப்ப லிங்க்டின்னா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னலா வந்து கம்பெனிஸ் ட்ரை பண்ற ஒரு வெப்சைட். என்னது? ரெக்ரூட்டிங் வெப்சைட். அப்படி இல்லாட்டி கம்பெனியோடைய ஓன் வெப்சைட்லயே வந்து கிரியேட் பண்ணுவாங்க ஜாப் போஸ்டிங். ஸோ அது மூலமா வந்து பெட்டர் ஜட்ஜ்மெண்ட்ஸ் கிடைக்கும், நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். And automated employee management system improves all the following process. நான் இதுதான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ ரெக்ரூட்மெண்ட்டுக்கு தனியா ப்ராசஸ் இருக்கு, அதுவே செலக்ட் பண்ணி அதுவே ஜென்ரேட் பண்ணி நமக்கு கொடுக்குற மாதிரியான ப்ரோக்ராம் வந்து ஃபங்க்ஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. அண்ட் பேரோல் மேனேஜ்மெண்ட், டேலண்ட் மேனேஜ்மெண்ட், அப்படி பார்க்கும்போது டேலண்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாம் பார்க்கும்போது இன்னொன்னு வந்து இருக்குது, என்னது? பெர்ஃபார்மன்ஸ். அதுவுமே வந்து ஆட்டோவா வர மாதிரி, அதாவது பெர்ஃபார்மன்ஸும் கல்குலேட் ஆகிக்கிட்டே
இருக்க மாதிரி டேட்டா என்ட்ரிக்கும் சரி அல்லது டார்கெட் அச்சீவ் பண்ற மாதிரியான சேல்ஸ்க்கும் சரி அதை என்டர் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ எண்ட் ஆஃப் த மந்த் எண்ட் ஆஃப் த இயரோ சரி நாங்க பெர்ஃபார்மன்ஸை வந்து அனலைஸ் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணி ஈஸியா பண்ணக்கூடிய மாதிரியான டெக்னாலஜிஸ் எல்லாம் இப்ப இம்ப்ரூவ் ஆகிட்டு வருது. And employee engagement application platforms and apps employ a range of strategies to keep employees engaged in their work. ஸோ இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா அவங்க ஒர்க்குடைய வந்து அவங்களுக்கு ஃபெமிலியர் ஆகக்கூடிய மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஈஸியா எம்ப்ளாயிஸ்ட்டு கொண்டு போய் சேர்க்கும். And applications with posting and commenting features allow businesses to share information. அதாவது இந்த மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சில அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, லிங்க்டின் மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்லாம் அவங்களுடைய பிஸ்னஸ் பத்தின கண்டென்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்றதுக்கும் சரி அதுக்கான கமெண்ட்ஸை கொடுக்கறதுக்குமான இதுவும் சரி கம்பெனி உடைய ஒரு வளர்ச்சியை இன்க்ரீஸ் பண்ற மாதிரியான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. அதன் மூலமா வந்து என்ன நடக்குதுன்னா நமக்கான மனித வளங்களை வந்து நாங்க பற்றி கொள்ளக்கூடிய மாதிரியான வாய்ப்புகள் வந்து இப்போதைய காலகட்டத்துல வந்து ரொம்ப அதிகமாவே நமக்கு கிடைக்குது. It also allows employees to express their thoughts about it. So அந்த மாதிரியான விஷயங்கள்ல இவங்க ப்ரொவைட் பண்ணுற விஷயங்கள் சரியான எம்ப்ளாயிஸ் உடைய அந்த சிந்தனைகளை வந்து சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு களமா கூட இந்த மாதிரியான விஷயங்கள் அமையுது. ஸோ இதுல இருக்கிற இந்த விஷயத்த நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே நமக்கு ஒரு 2 pages கிட்ட ஆன்சர்ஸ் கிடைச்சிடும். அதாவது வித் எக்ஸாம்பிள்ஸ் வித் எதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும் போதோ சரி அவங்க எக்ஸாம்பிளோட கேட்கலாட்டியுமே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒண்ணு கொடுக்குற நேரம் உங்களுக்கு அதுக்கான நாலேஜ் இருக்கு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் நீங்க டெலிவரி பண்றீங்க ஆன்சர் எல்லான்றத புரிஞ்சு கொள்ற நேரம் உங்களுக்கான பாயிண்ட்ஸ் வந்து அதிகரிக்கும். And the impact of globalization on human resource management. How globalization changes human resources management. So globalization has become important thing because of rapid technological advancements and increased interconnectedness worldwide, and also integration among countries, economies, and cultures. When this concept is applied to HRM, it means that organizations are expanding their operations across borders, hiring talent from various parts of the world. ஸோ எப்ப குளோபலைசேஷன் ஆகுது, எதனால இது பாசிபிள் ஆகுது அப்படிங்கிற கேள்வி வரும்போது என்னது டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் தான். இப்ப வந்து உள்ள வேர்ல்டுல நீங்க வந்து ட்ரெவல் பண்ணி போயிட்டு ஒர்க் பண்ணணும்ன்றது கூட அவசியம் இல்லாத மாதிரியான ஒரு டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஸோ ஃபாரின் கம்பெனிஸ்க்கு கூட நீங்க வந்து உங்களுடைய கரண்ட் பிளேஸ்ல இருந்தே டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய ரிமோட் ஜாப்ஸ் எல்லாம் வந்துட்டு. ஸோ இதனால என்ன நடக்கும்னு சொன்னா ரொம்ப அதிகமான டேலண்ட்ஸை வந்து வேரியஸ் கண்ட்ரீஸ்ல இருந்து நீங்க பற்றி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதன் மூலமா என்ன நடக்கும், வாய்ப்புகளும் அதிகரிக்கும், புது புது புத்தாக்கங்களும் உருவாகும். ஏன்னா இந்த கண்ட்ரியில உள்ள ஒரு
ஒர்க் சான்சஸ்க்கு இன்னொரு கண்ட்ரில இருந்து ஒரு டேலண்ட் வரும்போது அந்த கண்ட்ரில உள்ள ப்ராக்டிசஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த கண்ட்ரில உள்ள ஒரு கம்பெனிக்கு கொண்டு வரும்போது அது வந்து புதுப்பிக்கப்படும். ரெண்டுமே சேர்ந்து ஒரு பொதுவான ஒரு கிரியேஷன் வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த குளோபலைசேஷன் மூலமா வந்து எங்களுக்கான டேலண்ட் பூல் வந்து பெரியதாகிறது மட்டும் இல்லாம வாய்ப்புகள் அதிகரிச்சு கிரியேட்டிவிட்டினஸ் இன்னோவேஷன் வந்து அதிகரிக்கும். As professionals from various cultural backgrounds work together, their unique approaches converge, leading to creative breakthrough. ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணது தான் இந்த மாதிரியான சேஞ்சஸ் வந்து நடக்கும். இதுதான் குளோபலைசேஷன் ஆன் ஹியூமன் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட். இப்ப நாங்க பார்க்க போனா கொஸ்டின்ல வந்து இதுக்கான அதாவது இன்டர்கனெக்டட்னஸ் என்னன்னு கூட கேட்கலாம். வேர்ல்ட் வைடுன்னு சொல்றது ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரி வந்து கனெக்ட் பண்ணி கூட ஒர்க் பண்ணலாம். ஒரு கண்ட்ரி பார்டரை தாண்டி ஒர்க் பண்றதுக்கான சான்சஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கு. ஸோ இப்ப இந்த குளோபலைசேஷனுக்கு எப்படி டெக்னாலஜி சப்போர்ட் பண்ணுதுன்னு கூட கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது இந்த மாதிரியான விஷயங்களை இதையே கூட நீங்க எக்ஸாம்பிள் இன்க்ளூட் பண்ணி வச்சு சொல்லலாம். ஸோ இப்ப நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் மல்டிநேஷனலா வந்து போயிட்டு இருக்கு. அவங்க வந்து வேர்ல்டு வைட் வந்து என்ஹான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பிரான்ச்சஸ். அந்த மாதிரி தான் ஐடி கம்பெனி லீடிங்ல போறதும் அதுதான். ஸோ அதுகளோட டேலண்ட் பூல் வந்து ரொம்ப 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 பெரிதாக இருக்கும். ஏன்னா ரொம்ப அட்வான்ஸ்மெண்டா இருக்கும். இங்க இருந்து எப்படி வேணாலும் ஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்றதுக்குரிய சான்சஸ். அண்ட் இப்ப நாங்க பார்க்க போறது தான் லீகல் இஷ்யூ. ஸோ லீகல் இஷ்யூஸ்க்கும் இந்த மனிதவள முகாமைத்துவத்துக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குன்றத நான் வந்து இப்ப கொஞ்சமாக தான் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு சொன்னேன். அதாவது பெனிஃபிட்ஸ் அண்ட் கம்பன்சேஷன்ஸ், ஹெல்த் அண்ட் சேஃப்டி. இப்ப லீகலா வந்து நாங்க ஏதாவது கம்பன்சேஷன் கொடுக்கலாமா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு எம்ப்ளாய்க்கான பெனிஃபிட்ஸ் கொடுக்கணுமா இருந்தாலும் சரி, அதெல்லாம் லீகலாவும் இருக்கணுங்கிறத வந்து நாங்க மென்ஷன், அதாவது மனிதவள முகாமைத்துவம் மென்ஷன் பண்ணும். எதையுமே லீகலி அப்ரோச் பண்ணாம அவங்களுடைய விருப்பத்துக்கு அமைய கொடுக்க முடியாது. அண்ட் ஹெல்த் அண்ட் சேஃப்டியும் அதே மாதிரி தான். A human resource executive should be able to understand all such policies as well as their implications. There are certain health conditions that are very different from the routine health problems. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும்போது வந்து இன்னொரு எம்ப்ளாய்க்கு ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கிறதுல வந்து ரொம்ப கேர் பண்ணணும்ன்றத நாங்க கடந்த சில வருடங்களாக பார்த்துட்டு இருக்கோம். கோவிட்ல வச்சு கோவிட்ன்ற ஒரு விஷயம் வந்தப்போ வந்து எந்த மாதிரியான ஹெல்த் அண்ட் சேஃப்டிய வந்து கன்சிடர் பண்ணணும்ன்றது மனிதவள முகாமைத்துவத்தால அறிவிச்சு ரொம்ப கண்காணிப்போட செய்யப்பட்ட ஒரு விஷயம் அது. மாஸ்கா இருக்கலாம், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றதா இருக்கலாம், அந்த மாதிரியான விஷயங்கள். ஃபேக்டரி சைட்ல வந்து நடக்கிற ஆக்சிடென்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள், அதுக்காக எப்படி இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப நுணுக்கமா கண்காணிச்சு செய்ய வேண்டிய விஷயங்கள். And the HR professional should understand where which concessions should be applied and who should get special health related allowances. So யாருக்கு வந்து இந்த ஸ்பெஷலான ஹெல்த் ரிலேட்டட் அலவன்சஸ் கொடுக்கணுங்கிறத
கட்டாயமா வச்சிருப்பாங்க. ஸோ ஃபேக்டரியில கெமிக்கல்ஸுக்கு இடையில ஒர்க் பண்ற எம்ப்ளாயீஸ்க்கு வந்து இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்கும். லீவ் என்டைட்டில்மெண்ட்டும் அதே மாதிரி தான். ஸோ அதுக்கான காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்கு. சம் எம்ப்ளாயீஸ் இதை கன்சிடரே பண்ணாம இருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஃபியூச்சர்ல வந்து எஃபெக்ட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. லீகலி என்ன மாதிரியான லீவ்ஸ் என்டைட்டில் ஆகுது? இப்ப 21 டேஸ்னா அதுக்குள்ள கேஷுவல் லெவலோ ஆனுவல் லெவலோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு. ப்ரொபேஷன் அண்டர் ப்ரொபேஷன்றப்போ என்ன மாதிரி? ஸோ இதெல்லாம் ரொம்ப கன்சிடர் பண்ணி பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஸோ டிஸ்கிரிமினேஷன் அண்ட் ஹராஸ்மெண்ட் இதுவும் வந்து கம்ப்ளைண்டா போறதுக்கான வாய்ப்பு வரும்போது அது என்ன மாதிரியா ஹேண்டில் பண்ணணும். சில விஷயங்கள் மாறினாலுமே ஒரு கரியரே இல்லாம போறதுக்கான சான்ஸும் இருக்கு. ஸோ அதை என்ன மாதிரியா விசாரிச்சு சரியான முறையில ஹேண்டில் பண்ணணும். லீகல் அந்த லோக்கு ஏத்த மாதிரி. எம்ப்ளாயி லேபர் ரைட்ஸ் இது ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். கான்ஃபிடென்ஷியலிட்டின்றது ரொம்ப ரொம்ப ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். Maintaining confidentiality in a workplace is both an ethical as well as a legal responsibility. If you fail to maintain confidentiality, you will not just lose your reputation but also your job. So, எப்ப இந்த கான்ஃபிடென்ஷியலிட்டி வந்து போகுதோ, அதாவது சேலரின்றது வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயம். ஸோ அதை வந்து டிஸ்கஸ் பண்ணவோ அல்லது அந்த ஒரு பர்டிகுலர் டீம்ல இருந்து வெளியே போறதுக்கோ வந்து விடவே கூடாது. அந்த மாதிரியாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் ஒவ்வொரு கான்ஃபிடென்ஷியாலிட்டிஸ் இருக்கும். ஸோ இது வந்து பிரேக் பண்றவங்களுக்கான பனிஷ்மெண்ட் வந்து மினிமம் பனிஷ்மெண்ட்டே லாஸ் யுவர் ஜாப்ன்ற அளவுக்கு போகும். அதாவது ஜாப் டெர்மினேஷன். ஸ்பெஷல் கம்பெனி ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து கான்ஃபிடென்ஷியலா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து லீகல் இஷ்யூஸா இருக்கும். ஸோ இது ஒவ்வொன்றுக்குமாங்க நீங்க வந்து தனித்தனியா எக்ஸாம்பிள் கொடுத்து அதாவது பெனிஃபிட்ஸ் அண்ட் கம்பன்சேஷன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்ஸுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்தா ஈஸியா நீங்க வந்து ஸ்கோர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஹியூமன் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட். ஸ்ட்ராட்டஜிக் ஹியூமன் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட்ன்றது is a process that helps the human resources department maximize the potential of its workforce. Through strategic planning, talent management, leadership management, organizational design, and performance management. So, why SHRM is important? Efficient resource management, increased job satisfaction. So, efficient resource management na enna? அதாவது மேனேஜ் பண்றோம். மனித வள முகாமைத்துவம்ன்றது மனித வளத்தை மேனேஜ் பண்ணுவோம். பட் அது வந்து எந்த அளவு பயனுள்ளதா நாங்க கொண்டு போயிட்டு சேர்க்கிறோன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க மனித வளத்தை வந்து மேனேஜ் பண்ணும் போது அவங்களுக்கு வந்து மோட்டிவேஷன்ன்றது முக்கியம். ஸோ அது இல்லாட்டி ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது. இந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வாரத்துக்கும் ஸ்ட்ராட்டஜிக் ஹியூமன் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட் முக்கியம். அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் ஒவ்வொரு டீம்லயும் உள்ள ஒர்க் ஃபோர்ஸை என்ன மாதிரியாக மேனேஜ் பண்ணலான்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் இருக்கணும். நெரோ மைண்ட் செட் ஆப்ரோட் மைண்ட் செட் இருக்க எம்ப்ளாயீஸ், அதாவது குறுகிய நோக்கம், ஏதாவது ஒரு சின்ன ஒரு
டிமோட்டிவேஷன் நடந்தாலுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாம போறதுக்கான சான்சஸ் கூட இருக்கிறவங்க வந்து நெரோ மைண்ட் செட் உள்ளவங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான எம்ப்ளாயீஸை என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கா மோட்டிவேட் பண்ணி அவங்கள மூவ் பண்ண வைக்கிறதுன்றது வந்து இந்த எஸ்ஹெச்ஆர்எம்மோட இம்பார்ட்டன்ஸ்ல ஒன்னா இருக்கு. ஸோ அந்த மாதிரி செய்யும் போது தான் என்ன நடக்கும்? இன்க்ரீஸ் ஜாப் பெர்ஃபார்மன்ஸ், பெட்டர் ஒர்க் கல்ச்சர், a proactive approach to managing employees. proactive approachனா முன்கூட்டியே தீர்மானிக்கிறது ஒரு வழியை என்ன மாதிரியாக மேனேஜ் பண்ணலாம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் இன்க்ரீஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி, இதெல்லாம் வந்து என்னது? ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் உடைய இம்பார்ட்டன்ஸ். ஸோ இப்போ நான் சொல்லிட்டு போறதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு பேசிக்கா கொடுக்குற பாயிண்ட்ஸ். ஸோ இதுக்கான கொஸ்டின் வந்து எப்ப என்ன மாதிரி வந்திருக்குன்றத நாங்க அடுத்த செஷன்ல கிளியரா பார்ப்போம். ஸோ இப்ப நான் சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க எடுத்து வச்சு அடுத்த செஷனுக்குள்ள நீங்க என்ன மாதிரியான ஐடியாஸ் எடுத்து வைக்கிறீங்களோ அத வந்து நீங்க கம்பேர் பண்ணி அடுத்த செஷனோட கம்பேர் பண்ணும்போது உங்களுடைய அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நல்லா இருக்கும். அதாவது குயிக்கா புரியும் உங்களுக்கு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எப்படி வரும், எப்படி ஆன்சர் பண்ணலாம்னு. ஸோ இத நீங்க இந்த செஷனை இக்னோர் பண்ணிட்டு அந்த செஷனுக்கு போகும்போது எதுவுமே புரியாது, ஃபுல் பிளாங்கா இருக்கும். ஸோ பேசிக்கா தெரிஞ்சுக்கும் போதுதான் உங்களுக்கு அந்த கொஸ்டின் வந்து நான் மென்ஷன் பண்ணும்போது எப்படி ஆன்சர் பண்ணலான்ற ஐடியாவை வந்து நான் சொல்லும் போதே உங்களால எடுக்க முடியும். ஸோ இப்ப வந்து இத பாயிண்ட்ஸை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னது? For what and how should strategic HR planning be made? என்ன மாதிரியான பிளானிங் வந்து எப்படி உருவாக்குறாங்க? Assess the capabilities of the HR team. Find out what technology employees need to perform well. Find out what resources employees need to perform well. Analyze the existing HR strength. So, எப்படியான what and how should, எதுக்கு எப்படி தந்திரோபாயமான மனிதவள முகாமைத்துவ பிளானிங்க பண்றதுன்றதுதான் இது. ஸோ இத வந்து இன்டிரெக்டா இன்னொரு கொஸ்டினோட கனெக்ட் பண்ணி கேட்கறதுக்கான சான்சஸ் தான் கூட இருக்குது. ஸோ எப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க எடுக்கலாம். என்ன மாதிரியான கேப்பபிலிட்டி வந்து ஹெச்ஆர் டீமுக்கு இருக்கு, என்ன மாதிரியான அதாவது கேப்பபிலிட்டிக்கு என்ன சொல்லலாம்னு சொன்னா one minute guys. ஓகே, ஸோ என்ன மாதிரியான கேப்பபிலிட்டி அந்த ஹெச்ஆர் டீமுக்கு இருக்கு, எப்படியான விஷயங்களை வந்து அவங்க வச்சு அதாவது இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, அந்த டீம்ல உள்ள எம்ப்ளாயிஸ்க்கு என்னென்ன டேலண்டட் இருக்கு, என்ன மாதிரியான லெவல்ல அவங்க இருக்காங்க, என்ன மாதிரியாக மேனேஜ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்காங்க, எல்லா கிரீவன்ஸ் ஹேண்ட்லிங்ஸையும் அவங்களால ஃபேஸ் பண்ண முடியுமா, அண்ட் எல்லா ரிக்ரூட்மெண்ட் ப்ராசஸையும் அவங்களால பார்க்க முடியுமா, ஸோ என்ன மாதிரியான டேலண்ட்டை வந்து அவங்க ஃபுல்லா அந்த டீம் ஃபுல்லா வச்சிருக்காங்கன்றத ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணும். அண்ட் என்ன மாதிரியான டெக்னாலஜில வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், அப்படி பெர்ஃபார்ம் பண்ணாதான் அந்த மனித வளத்தை வந்து மேனேஜ் பண்ண ஈஸியா இருக்குமா, அதுக்கான டெக்னாலஜி என்ன, அத வந்து எடுத்து அதுக்கான வேலைகளை செய்யணும். இப்ப டெக்னாலஜில வந்து நான் முதவே எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன், ஹெச்ஆருக்கு என்ன மாதிரியான டெக்னாலஜிஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்ன்றது வந்து ரெக்ரூட்மெண்ட்
பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து நல்லா நாலேஜ் உள்ளவங்களா இருந்தா ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த ரெக்ரூட்மெண்ட் சைட்ல. அண்ட் அதே மாதிரி இந்த கமெண்டிங் செஷன்ஸ் மத்த காம்படிட்டிவ் கம்பெனிஸ்ல இருந்து எப்படி டேலண்ட்டை வந்து கிராப் பண்ணி எடுக்கலான்ற மாதிரியான அந்த டெக்னாலஜிஸ்ட ஒரு என்ன சொல்றது அறிவு நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து எடுத்து வச்சுக்கொள்றது. அண்ட் வாட் ரிசோர்சஸ் எம்ப்ளாயீஸ் நீட் டு பெர்ஃபார்ம் வெல். ஸோ என்ன மாதிரியான வளங்களை வந்து அவங்க எடுத்து பெர்ஃபார்ம் பண்ணலாம் மற்றவங்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நாங்க சொல்லலாம், இப்போ ட்ரைனிங் தேவைப்படுதுன்னா என்ன மாதிரியான ட்ரைனிங் ரிசோர்சஸ் அவங்க அதாவது மனிதவள முகாமைத்துவத்துக்கு தேவையான ட்ரைனிங் ரிசோர்சஸ் என்ன மாதிரியா எடுத்துக்கொள்ளலாம். சில சில எம்ப்ளாயீஸ் அதாவது லோவர் லெவல் எம்ப்ளாயீஸ் அல்லாட்டி அப்பதான் வந்து ஃப்ரெஷ்ஷா வர கிராஜுவேட்ஸா இருந்தா ப்ரெசன்டேஷன் ஒன்று கொடுக்கறதன் மூலமா வந்து ஈஸியா விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கணும். ஸோ ப்ரெசன்டேஷன் ரிசோர்ஸ். அப்படி இல்லாட்டி பேப்பர் ஒர்க்கிங்ஸ் அதாவது அது some questions about the companies. ஸோ அந்த மாதிரியான ரிசோர்ஸ். ஆர் எல்ஸ் ஒரு கேம் மூலமா அந்த ஒரு ரிசோர்ஸ் எடுத்து மோட்டிவேட் பண்ணி மற்ற ஹியூமன் ரிசோர்ஸஸ வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வைக்கலாங்கிற ஒரு ஐடியா. அண்ட் ஹெச்ஆர் டீம்ல உள்ள ஸ்ட்ரென்த், இப்போத கரண்டா இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த், இதெல்லாத்தையும் நாங்க கன்சிடர் பண்ணும் போதுதான் ஸ்ட்ராட்டஜிக்கா எப்படி மூவ் பண்ணலாங்கிறதுக்கான பிளானிங் அவங்களுக்கு கிடைக்கும். ஓகேயா? இப்ப இதுக்கான எப்படி எப்படியான எக்ஸாம்பிள்ஸ கிரியேட் பண்ணலாம், எப்படி எப்படியான மாதிரி கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு இயரும் வருது, இதெல்லாம் கட்டாயமா அடுத்த செஷன்ல ஃபுல் டீடைல்டோட உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இப்ப இதுல நாங்க பார்த்ததுல இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ங்கிறது தான் ஒரு ஹெச்ஆருக்கு வந்து ஹெச்ஆர் டீமுக்கு மட்டும் இல்லாம அந்த கம்பெனிக்கே முக்கியமானது. இதுல தவறு விட்டா இப்ப நாங்க வந்து லேபர் டர்ன் ஓவர்னு சொல்றோம். இந்த லேபர் டர்ன் ஓவர் எதனால நடக்குது? அதுக்கான காரணம் என்னன்னா, முதல்ல ஒரு கம்பெனியா கூட இருக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த ரிக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ல ஏற்பட்ட தவறா இருக்கலாம். பிகாஸ் அந்த எம்ப்ளாயி வந்து அவருடைய பாஸ்ட் கேரியர், அதாவது எத்தனை இயர்ஸ் ஒர்க் பண்ணிருக்காரு, எதனால ப்ரீவியஸ் ஜாப்ப லெஃப்ட் பண்ணாரு, இந்த மாதிரியான எம்ப்ளாயி வெரிஃபிகேஷனை சரியா செய்ய தவறுற பட்சத்துல அவங்களுக்கான அந்த லேபர் டர்ன் ஓவர் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. பிகாஸ் சம் எம்ப்ளாயீஸ் மெயின் அவங்களுடைய மைண்ட் செட்ல வந்து இருக்கிறது ஒர்க் பண்ணுவோம், பிடிக்கலாட்டி லெஃப்ட் ஆயிடும். விச் மீன்ஸ் ஒர்க் பண்றது வந்து ஒரு ஷார்ட் பீரியட்டுக்கா இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்களை வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்லயே ஃபைண்ட் அவுட் ஐடென்டிஃபை பண்ணணும். அப்படி இல்லாட்டி அல்லது என்ன நடக்கும்னா இந்த மாதிரி லேபர் டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கூட இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, கம்பெனியுடைய கம்பெனி எப்படி அந்த எம்ப்ளாயீஸ் கிட்ட டீல் பண்றாங்க. அதாவது கம்பெனின்னு சொல்லும் பட்சத்துல வந்து அவங்களுடைய மேனேஜர்ஸ், சீனியர் ஆபீசர்ஸ், சூப்பர்வைசர்ஸ் அவங்களுக்கான சரியான ஒரு
வழிய காட்டுறாங்களா, சரியான ட்ரைனிங் கொடுக்கறாங்களா, என்ன மாதிரியா மூவ் பண்ணணுன்றதுக்கான ட்ரைனிங் சரிவர கொடுக்கறாங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள் கூட லேபர் டர்ன் ஓவருக்கு வாய்ப்பை அதிகமாக உருவாக்குது. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்லயே வந்து இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்ப்பதன் மூலமா இத வந்து நாங்க கட்டுப்படுத்தலாம். அதே மாதிரிதான் ஓரியன்டேஷன், ஒன்போர்டிங்க்கு அப்புறம் என்ன நடக்கும்னு சொன்னா ஓரியன்டேஷன். இந்த ஓரியன்டேஷன்ல கிளியரா கம்பெனி பத்தின ஒரு வியூவை கொடுத்து, ப்ராடக்ட் பத்தின வியூவை கொடுத்து, அண்ட் எம்ப்ளாயர்ஸ், மேனேஜர்ஸ், டாப் லெவல் மேனேஜர்ஸ் வியூவை கொடுக்கறதன் மூலமா வந்து என்ன நடக்கும், கம்பெனியுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இன்க்ரீஸ் ஆகி, எம்ப்ளாயி மோட்டிவேட் ஆகி, ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து அந்த ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்தே அவங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ வந்து ஒரு லாங் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அண்ட் அதே மாதிரி தான் இந்த ஒர்க் diversity. One minute, guys. ஓகே, அதே மாதிரி தான் இந்த ஒர்க் டைவர்சிட்டியும். ஸோ இது வந்து ஒரு தனி கொஷனாவே வாரத்துக்கான சான்சஸ் கூட இருக்கு. ஆல்ரெடி இந்த மாதிரி வந்தும் இருக்கு. ஒர்க் டைவர்சிட்டின்றது என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க, வித் எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்றது. ஸோ இது வந்து நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, ஒரு கம்பெனி, அதாவது மல்டிநேஷனல் கம்பெனி எடுத்தா இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அல்லது ரிமோட் டைப்ல ஒர்க் ஆகுற ஒரு கம்பெனி எடுத்தா இன்னுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா பிகாஸ் அங்க வந்து ஒவ்வொரு கண்ட்ரீஸ்ல இருந்துமே வர கல்ச்சர்ஸ் கொண்டு வந்து ரொம்ப பிரீஃபான ஒரு கிளியரான எக்ஸாம்பிள் வச்சு எழுதுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப இருக்கும். ஏன்னா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் ரிலீஜன்ஸ்ல இருந்து வருவாங்க. இப்ப நாங்க ஒரு கண்ட்ரிக்குள்ள எடுத்துட்டா, இப்ப ஸ்ரீலங்கன்ஸ்ன்னு எடுத்துக்கொள்ளும் போது நமக்கான இந்த பழக்கப்பட்ட விஷயங்கள் தான் கூட இருக்கும். ரிலிஜன்ஸ்லயும் சரி, கல்ச்சர்ஸ்லயும் சரி. மெயினா கல்ச்சர்ஸ்ல வந்து பழக்கப்பட்ட விஷயங்கள் தான் கூட இருக்கும். பட் நாங்க வந்து ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரில போய் ஒர்க் பண்ற மாதிரியான ஒரு கம்பெனி கொண்டா, அதாவது நாங்க சொல்லலாம் ஐடி கம்பெனிஸ்ல இப்ப நிறைய ஃபாரினர்ஸ் வந்து ஜாயின் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்மட கல்ச்சர், அவங்க கல்ச்சர் எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது அது வந்து சம்டைம்ஸ் என்ன நடக்கலாம், ஒரு பாசிட்டிவான ஒரு பாத்ல போகலாம். சம்டைம்ஸ் நெகட்டிவா போறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஒரு ஃபீமேல் வந்து ஸ்ரீலங்கால இருந்து லண்டனுக்கோ அங்கேயோ இங்கேயோ இப்ப நிறைய பேர் இந்த மாதிரியா போறாங்க அப்ராட். ஸோ அப்ராட் போகும்போது சிலவங்க குயிக்கா அடாப்ட் ஆவாங்க அந்த கல்ச்சருக்கு. சிலவங்களுக்கு அது வந்து ரொம்ப கடினமா இருக்கும் அதை ஏற்றுக்கொள்றதுக்கு. ஸோ அந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ வந்து வச்சு எழுதலாம். அண்ட் அவங்களுடைய ஃபெஸ்டிவல் டைம்ஸ்ல வந்து என்ன மாதிரியான கல்ச்சர்ஸை ஃபாலோ பண்றாங்க. ஸ்ரீலங்கன் வைஸ் எடுத்துக்கிட்டா ஏப்ரல்ல வர அந்த தமிழ் சிங்கள ஃபெஸ்டிவலை வந்து ஒவ்வொரு கம்பெனிஸ்லயும் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான எக்ஸாம்பிள வந்து சொல்லி எழுதும் போது கொஞ்சம் நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஏஜஸ்
ஏஜஸ் சொல்ற நேரம் சம்டைம்ஸ் வந்து லெஸ் ஏஜ்ல உள்ளவங்க வந்து ஹை ஆஃபீஸரா இருப்பாங்க அண்ட் அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்றவங்க எக்ஸ்பீரியன்ஸ்லயும் சரி ஏஜ்லயும் சரி கூட இருப்பாங்க. பட் குவாலிஃபிகேஷன்ஸ்ல வந்து ஏஜ் கம்மியா உள்ளவங்க கொஞ்சம் ஸ்கோர் பண்ணி ப்ரமோட் ஆகி போனதுக்கு அப்புறம் வர அந்த ஒரு சிச்சுவேஷன் என்ன மாதிரியா இருக்கும். அண்ட் ஒரு ஃபீமேல் வந்து ஹையர் ஆஃபீஸரா வரும்போது அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ற மேல் வந்து என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் இக்னோர் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். அண்ட் இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் வந்து இந்த கொஷின்ஸ்க்கு கொடுக்கலாம். இந்த கொஷின் நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபுல் பெரிய கொஷனாவே வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கு. ஸோ அதையும் பாருங்க. அண்ட் டெக்னாலஜியும் நான் திருப்பி சொன்ன மாதிரி அதுவும் தனி கொஷனா, அதாவது டெக்னாலஜி எப்படி ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸையும் கூட நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் செஷன்ல கிளியரா பாயிண்ட் அவுட் பண்ணியே ஸ்லைட்ஸ்ல இன்க்ளூட் பண்றேன். ஸோ அதே மாதிரி இந்த குளோபலைசேஷனும் வந்து ரொம்ப டீப்பா பார்க்க வேண்டிய ஒரு கொஷன். இதுக்குமே நான் இப்ப எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணனோ அந்த மாதிரியான ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிளோட அடுத்த செஷன்ல நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்றேன் வித் எந்த இயர்ல என்ன மாதிரியா இந்த கொஸ்டினை மாத்தி மாத்தி கேட்டிருக்காங்கன்றதையும் பார்ப்போம். ஓகே காய்ஸ், ஸோ இதுல வந்து நீங்க நான் சொன்ன மாதிரி கிளியர் ஐடியாஸ் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த செஷனை பார்த்து பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் நான் வந்து கொஸ்டின் மென்ஷன் பண்ணி ஆன்சர் கொடுக்கும் போது ஈஸியா இருக்கும் உங்களுக்கான ஓன் ஆன்சரை கிரியேட் பண்றதுக்கு. இப்ப நிறைய பேர் வந்து ஒரே செஷனை பார்க்கும் போது ஒரே மாதிரியா ஆன்சர் டெலிவர் பண்ண பாயிண்ட்ஸ் கட்டாயமே கிடைக்காது. ஸோ அந்த கொஸ்டின் அந்த ஆன்சரை எடுத்து என்ன மாதிரி டெவலப் பண்ணி எழுதலான்றத ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் செஷன்ல வந்து நாங்க இதை விட கிளியரா பார்ப்போம். இது ஒரு பிரீஃபா கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான். இந்த இன்ட்ரடக்ஷனை வந்து கிளியரா நோட் பண்ணிட்டு அடுத்த செஷன்ல பார்ப்போம்.